ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இன்றைக்கி நமக்கு நிறைய சந்தர்ப்பத்தில் பார்கோட் ஸ்கேனர் யூஸ் பண்ண வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படும். ஸோ இதுக்காக நம்ம பார்கோட் ஸ்கேனர் ஆப் நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுவோம். இந்த பார்கோட் ஸ்கேனர் ஆப் உங்கள் மொபைலில் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது நீ ஏதாவது ஒரு பார்கோடை ஸ்கேன் பண்ணுறதுக்காக இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் ஓப்பனே ஆக மாட்டேங்குது. அப்படியே இந்த பார்கோட் ஸ்கேனர் ஆப் ஓப்பன் ஆகினாலும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஆட்டோவாகவே க்ளோஸ் ஆகுது. இல்லாட்டி நீங்கள் பார்கோட் ஸ்கேனர் ஓப்பன் பண்ணுறீங்க, அதில் கேமரா ஒர்க் ஆக மாட்டேங்குது. இல்லாட்டி பார்கோட் ஸ்கேன் ஆப் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுறப்போ ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. உங்களால் சரியாக ஒரு பார்கோடை ஸ்கேன் கூட பண்ண முடியலை. இந்த மாதிரியான இஷ்யூஸ் நீங்கள் உங்கள் மொபைலில் பார்கோட் ஸ்கேனர் ஆப்பில் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. நான் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கிடச்சிருக்கு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா? அந்த நான் வீக்னேஷ் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் உங்கள் மொபைலில் பார்கோட் ஸ்கேனரில் ஏதாவது இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கொள்ளணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் சர்ச் பண்ணி நீங்கள் பார்கோட் ஸ்கேனர் அப்படின்றத சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணி அந்த ஆப் அந்த இடத்துல ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ பார்கோட் ஸ்கேன் பண்ணிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க ஸ்கேனரை இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு பாருங்கள். அப்படி அப்டேட் இது வந்திருக்குமாச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே சம்டைம்ஸ் இந்த ஆப்பில் உள்ள பக்ஸ் காரணமாக இந்த மாதிரி ஸ்கேன் ஆகாமல் இல்லாட்டி ஆப்பே சரியாக ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகுன அப்புறமா ஒரு ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கொள்ளணும். செட்டிங்ஸ் இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கொள்ளுங்க. ஆப்ஸ் உங்கள் மொபைலில் ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு இதில் சர்ச் பாரில் நீங்கள் பார்கோட் ஸ்கேனர் அப்படின்றத சர்ச் பண்ணி அந்த ஆப் அந்த இடத்துல ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் ஃபோர் ஸ்டெப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இந்த இடத்துல காட்டும், அதை கொடுத்து ஃபோர் ஸ்டெப் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையுமே கொடுத்து கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு பேக் இந்த இடத்துல பெர்மிஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் கேமராவும் ஸ்டோரேஜும் எனேபிள் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி எனேபிள் இல்லாட்டி கண்டிப்பாக எனேபிள் பண்ணிக்கொள்ளுங்க. சம்டைம்ஸ் கேமரா இந்த இடத்துல டிசபிள் இருந்தாலுமே பார்கோட் ஸ்கேனரில் கேமரா ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் எனேபிள் பண்ணிவிட்டு திரும்ப உங்கள் மொபைலில் போய்ட்டு பார்கோட் ஸ்கேனர் அப்போ ஓப்பன் பண்ணிங்களாச்சுன்னா ஃபஸ்ட் டைம் டவுன்லோட் பண்ணப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகின அப்புறமா ஏதாவது நீங்கள் ஒரு பார்கோடை ஸ்கேன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அப்படி கிளியர் டேட்டா பண்ணுறதன் மூலமாக இதுக்கு முன்னால் நீங்கள் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அதோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலையும் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகுன அப்புறமா ஒருக்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் மொபைலில் ட்ரை பண்ணுறதன் மூலமாக பார்கோட் ஸ்கேனர் ஆப் சரியாக ஒர்க் ஆகாத இஷ்யூ உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.